புருஷன் தானே. உங்க முன்னாடி தானே இவர் என் கழுத்துல தாலி கட்டினாரு. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி அடுத்தவ புருஷன் கூட நின்னு பேசிட்டு இருக்கியே. ஏன் பிருந்தா அக்கா அக்கான்னு மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்லிட்டு இப்ப அக்கா வாழ்க்கையே பங்கு போட்டுக்க நினைக்கிறியே? உனக்கே இதெல்லாம் அசிங்கமா இல்ல? ஏய் விஜய், ஏடி பேசுற நீ? ஏன்பா அந்த பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு நீ இங்க வந்து நிக்கிறது பெரிய தப்பு. உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு கிளம்பு. இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தாத. இவரு வரதா இருந்தாலும் இவ ரெண்டு பேரும் விட மாட்டாங்க போலயே. இங்க பாரு விஜய், வார்த்தையை அளந்து பேசு. நாங்க ஒண்ணு இவரை வர சொல்லல, அவராதான் வந்து பேசிட்டு இருக்காரு. நாங்க அவரை போகதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் தெரியாம நீ இப்படி பேசுறது தப்பு விஜய். ஏற்கனவே நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கோம். ஓ, என்ன விடவாமா நீங்க நொந்து போயிருக்கீங்க? உங்களுக்கு என்னமா, நாளைக்கே நீங்க வேற மாப்பிளைய பார்த்து உங்க பொண்ணு நீங்க கட்டி கொடுத்துருவீங்க. ஆனா ஏன் நிலைமைய பாருங்க. இவ பண்ண தப்புக்கு ஊருக்கே தெரிய தாலி கட்டி இருக்காமா. இனி இவர் என் கூட வாழலன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? உங்க குடும்பத்துக்கு பயந்து நான் ஆத்துலயே குளத்திலேயே விழுந்துதான் சாவணும். போதுமா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீ உன் புருஷனை கூட்டிட்டு கிளம்பு. என் பொண்ணு ஒண்ணு யார் வாழ்க்கையும் பங்கு போட்டுக்க நினைக்கிற. நான் அவளை அப்படி வளர்க்கவும் இல்ல. ஓ, ஏங்க வாங்க போவோம் நம்ம வீட்டுக்கு. போங்க. பாருங்க வரமாட்டாங்க. அவரைத்தான் நீங்க சொக்கு பொடி போட்டு மயக்கி வச்சிருக்கீங்களே. இந்த வீடே கெதின்னு வந்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தமா? அந்த அளவுக்கு உங்க பொண்ணு கறக்கத்துல இருக்காருன்னு அர்த்தம். அவ அப்படி அவையில மாத்தி வச்சிருக்கா. விஜய் போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசன. ஏண்டி பிருந்தா, உனக்கு வேற ஆம்பளைங்களே கிடைக்க மாட்டாளா? என் புருஷன் தான் வேணுமா? அவளை விட்டுடி. உன்கிட்ட மடி ஏந்து கேக்குறேன். எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறீ. விஜய் வேணா, இங்க இருந்து போயிடு. நெசந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னா ஊர் சுத்திட்டு இருந்தாங்க. நான் இல்லன்னா சொல்லல. அதுக்காக என்னை தொட்டு தாலி கட்டிட்டு இனியும் இவளை விட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா எப்படி? பிருந்தா தெரியாம தான் கேக்குறேன், இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பிருந்தா ப்ளீஸ் போயிடுங்க. உடம்புல தெம்பில்ல கார்த்திக். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. போயிடுங்க ப்ளீஸ். பிருந்தா என்ன பாக்குறிய? அதான் அவளே சொல்லிட்டால. இனியும் உங்களுக்கு என்ன இங்க வேலை? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அட வாங்க. இங்கதே நிறுத்துங்க. ஏய் கார்த்தி, யாரை கேட்டு நீ அந்த வீட்டுக்கு போன? விஜய் உன்னதான் கேக்குறல, யாரை கேட்டு நீ அந்த வீட்டுக்கு போன? சித்தி, இவளை காணோன்னு எல்லாரும் பதட்டமா இருந்தீங்க. இவங்க அங்கதான் போயிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதான் இவளை தேடி போனேன். சித்தி, நான் நினைச்ச மாதிரியே இவ அங்கதான் போயிருந்தாங்க சித்தி. அது மட்டும் இல்ல சித்தி, இவ அங்க பிருந்தாவோட கைய புடிச்சுக்கிட்டு அவ கூட. யார பார்த்து என்னடி சொன்ன? சாவடிச்சது ஏடி நடக்கண்மணி. நான் அப்பவே கொன்றிருக்கணும். கண்மணி விடு கண்மணி, சாவடிச்சிருவா உன்னை. அவ்ளோ திமிரு உனக்கு. கண்மணி என்ன விடு சொல்றல. இரு, நான் அன்னைக்கு கொலை பண்ணிட்டேன். சொன்னேன் எவ்வளவு திமிரு. என்ன விடு சொல்றல. கண்மணி
என்ன தைரியம் இருந்தா கண்மணி. ஏன் வீட்டுக்கே போயிட்டு கண்மணி ஏன் அம்மா தங்கச்சியவே அவ்வளவு கேவலமா பேசிருப்ப நீ ஏய், கண்மணி. கண்மணி, எல்லாம் காட்டுல கழுத்தை நெரிச்ச போவே கண்மணி. கண்மணி செத்து ஒழிந்து கண்மணி, விட்டு சொல்றேன்ல. கண்மணி, அடுத்தது கண்மணி, தப்பா போச்சு உன்னை. கண்மணி. ஆறு மணி நேரம் என்ன சொன்ன? சொன்னா கேட்க மாட்டேன் கண்மணி. என்ன தைரியம் இருந்தா? விடு, கண்மணி. விடு, என்ன பண்ணிட்டு இருக்க? யாருகிட்ட யார் தங்கச்சியை பத்தி பேசிட்டு இருக்க சாவடிச்சிருவேன் ஓஹோ உங்க குடும்பத்தை சொன்னதும் உங்களுக்கு கோவம் வந்துருச்சோ இல்லக்கா பாதி ராத்திரியில உங்க புருஷன்கிட்ட வேற ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிதானே கண்மணி. எனக்கும் இருக்கும் ஏன் புருஷனோட உங்க தங்கச்சிக்கு என்னங்க பேச்சு சொல்லுங்க வலிமா. நீயும் இப்படிலாம் மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஏன் வலிமா? இவ கார்த்தியவோ இல்ல மாரணியோ ஏதாவது தப்பா பேசியிருந்தா நீங்க இதே மாதிரி பொறுமையா இருப்பீங்களா? இல்ல கை கட்டி வேடிக்கை தான் பார்த்திருப்பீங்களா? இவ என் குடும்பத்தையே அசிங்கமா பேசினவ வலிமா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அவ பேசினதுக்கு தான் வலிமா நான் பதில் பேசினேன். மத்தபடி நான் தப்பா எதுவும் பேசல. ஒரு உறவை நான் நல்லவ, நான் எந்த தப்புமே பண்ணலன்னு திரும்ப திரும்ப சொல்லி புரிய வச்சு அந்த உறவை காப்பாத்திக்க நினைச்சோன்னா அது நிலைக்காது வலிமா.